இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மன மகிழ்ச்சியாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பிலிப்பி பட்டணத்தை சேர்ந்த சபை விசுவாசிகளுக்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனா இந்த சூழ்நிலைகள் அதற்கு எப்பொழுதும் சாதகமா இருக்குமா? கண்டிப்பா அதை நம்ம உறுதியா நிச்சய முடியாது, சொல்லவே முடியாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் நம்மை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துவார்களா? அதற்கு எந்த விதத்திலும் உத்தரவாதங்கள் இல்லை. நம்முடைய தேவைகள் எல்லா நாட்களும் உடனடியாக சந்திக்கப்படுமா? அதெல்லாம் நம்ம எப்பொழுதுமே என்ன செய்ய முடியாது, கான்பிடண்டா சொல்லவே முடியாது. நம்முடைய சரீரத்தில் எப்பொழுதும் ஆரோக்கியம் இருந்து கொண்டே இருக்குமா? திடீரென்று பலவீனங்கள் ஏற்படலாம். திடீரென்று வாழ்க்கையில சில தோல்விகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கலாம். நாம செய்கிற காரியங்களில் நாம் எதிர்பார்த்த முடிவு நமக்கு வராதபடி அது தாமதமாகலாம். நம்ம ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், கண்டிப்பா கர்த்தர் இதுல ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் என்று. அந்த காரியத்துல ஆண்டுடைய வேலை வராததினால் நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் அது நடக்காமல் என்ன செய்யலாம், இருக்கலாம். நம்முடைய குடும்பத்துல திடீரென்று ஒரு புயல் காற்று வீசுகிறது போல ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களாய் இருப்பவர்கள் எதிரிகளாய் மாறுவதற்கான சாத்தியம் இருக்கிறது. நாம் அதிகமாக நம்பி இருக்கிறவர்கள் நமக்கு துரோகம் செய்து நம்மை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்விலும் அதிகமாக ஜெபிக்க நம்ம முயற்சி செய்த போதிலும், வேதத்தை வாசித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நாம எவ்வளவுதான் தீவிரமா முயற்சி செய்தாலும் ஒரு விதமான சோர்வு உள்ளத்தை ஆட்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பதை விட்டு மனம் விலகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் வருவதற்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன்ஸா என்ன செய்யும், இருக்கும். ஆனா இதுக்கு மத்தியில சோர்வுக்கு இடம் கொடுத்து விடாதபடி, நம்பிக்கையை இழந்து விடாதபடி, அவிசுவாசம் நம்முடைய இருதயத்துல வந்து விடாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பின்தங்கி விடாதபடி, கர்த்தரோடு நெருங்கி இருப்பதற்கு நாம் இடைவெளி விட்டு விடாதபடி தொடர்ந்து நம்முடைய பாதையில ஓடணும். அப்படின்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க நாம் பழக வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்றது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்து நிமித்தம் தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும், அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து வெளியிலே வரக்கூடாது என்பதற்காக அவர் மீது பொறாமை நிமித்தம் சிலர் இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து இவனுடைய கூட்டத்தை சேர்ந்த நாங்கள் அறிவிக்கிறோம் என்பது அரசாங்கத்துக்கு தெரிந்தால் அவனை வெளியே விட மாட்டாங்க என்பதை அறிந்து அவர்கள் அன்பு நிமித்த சுவிசேஷம் சொல்லல, தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக சுவிசேஷத்தை சொல்லல. ஆனா பவுல் ரிலீஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சுவிசேஷத்தை சொல்றான். அது மாத்திரமல்ல, அவன் அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலையில அவனுக்கு பல விதங்களில் உபத்திரவங்கள், பல பிரச்சனைகள் அவன் சந்தித்திருந்த போதிலும் அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. அவரு ஹாப்பியா இருக்கிறது மாத்திரமல்லாமல் தன் மூலமா இரட்சிப்புக்குள் வழி நடத்தப்பட்ட விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மன மகிழ்ச்சியா இருப்பது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, வாழ்க்கையில் நான் நினைச்சதெல்லாம் நடந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், எதிர்மறையான சூழ்நிலையில நான் அழுதுட்டு இருப்பேன், புலம்பிட்டு இருப்பேன், அவிசுவாசமா இருப்பேன், அப்பெல்லாம் நீங்க இடம் கொடுக்காம எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா எதுவும் தேவ அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்வில் நடப்பதில்லை. தேவனுக்கு தெரியாமல் எந்த காரியமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கவும் மாட்டான். இதெல்லாம் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எத்தனை தடை வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன். இதுல நீங்க உறுதியா இருங்க. உங்க விசுவாசம் குறைந்து போகாது, உங்க உள்ளத்துல உற்சாகம் பொங்கி வழியும். நீங்கள் தேவன் நியமித்த பாதையில தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். மன மகிழ்ச்சியா இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.